திருச்செங்கோடு தொகுதியில் பயன்படுத்த முடியாமல் கேட்பாரற்று கிடக்கும் பல சுகாதார வளாகங்கள். போஸ்டர் பிரச்சனைக்கு குரல் கொடுக்கும் நகர சேர்மன் மக்களின் அடிப்படை சுகாதார பிரச்சனைக்கு குரல் கொடுக்காதது ஏன்? மக்கள் வரிப்பணத்தில் செயல்படுத்திய இந்த திட்டங்கள் ஏன் இந்த அவல நிலையில் கிடக்கின்றன? இதை கேட்க ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு காது செவிடாகிவிட்டதா, இல்லை வாய் ஊமையாகிவிட்டதா? வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம திருச்செங்கோட்டில் மலசித்து ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்டணமில்லா கழிப்பிடத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒருமே இல்லைங்க, அந்த போஸ்டர் விஷயத்துக்கு உங்கள் நகரமன்றத்தில் நீங்கள் அவ்வளோ குரல் கொடுத்த நீங்கள் ஒரு கழிப்பிடம் சுத்தமாக இல்லை, அது பூட்டி இருக்குது, சரியா, அதை பராமரிக்க ஆள் இல்லை, அதுக்கு நீங்கள் கேள்வி எழுப்புற மாதிரி இல்லை. நம்ம தூத்துக்குடி வெளாத்தி குளத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த பெண் ஒரு கழிப்பிட சுகாதாரம் இல்லாத காரணத்தினால மட்டும்தான் அவங்க அங்கே போய் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி அவங்கள துண்டு துண்டாக வெட்டப்பட்டு உயிரிழந்தாங்க. அப்போது அந்த மாதிரி இதெல்லாம் நிகழ காரணம் யாராக இருக்காங்க? நீங்களாக தான் இருக்கீங்க. சரியாக இருக்க வேண்டிய ஒரு நகரத்தில் இருக்கக்கூடிய பாத்ரூம் மற்றும் தெருவில் இருக்கக்கூடிய பாத்ரூம்ல சுத்தமாகவும் சுகாதாரம் பராமரித்து வச்சிருந்தா அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்காது. திருச்செங்கோடு நகராட்சி மிக சுத்தமான நகராட்சி மற்றும் எல்லா விதமான வசதிகளும் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றீங்களே மேடம் நளினி சுரேஷ் பாபு அவர்களே. இப்ப நாங்க உங்ககிட்ட கேட்கிறோம், ஒரு அத்தியாவசிய தேவையான ஒரு கழிப்பிடமே உங்ககிட்ட இல்லை, அதுவே உங்களால ஒரு சுத்திகரிக்கப்பட்டும் பராமரிக்கப்பட்டும் உங்களால பார்க்க முடியல. நீங்க எந்த விதமான ஒரு இதுல நீங்க எங்க நகராட்சி நல் நகராட்சி என்று சொல்றீங்க? ஒரு இடம் மட்டும் இல்லைங்க, திருச்செங்கோட்டில் இருக்கிற மொத்த இடத்துலயுமே 1-2 மட்டும்தான் ஓப்பன்ல இருக்கு, செயல்பட்டுக்கிட்டு இருக்கோ தவிர மீதி எல்லா இடத்துலயுமே பூட்டி தான் இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? இது மட்டும் இல்லை, திருச்செங்கோட்டில் ஏகப்பட்ட ஊருக்குள்ள பாத்ரூம் வசதி, சரியான தண்ணி வசதி எதுவுமே இல்லாமல் தான் இருக்குது. ஆனால் இதை பற்றி எதுவுமே நீங்கள் பேச மாட்டீங்க மேடம். ஆனால் நாங்கள் ஏதாவது ஒன்று பண்ணால் தான் தப்பாக பேசுகிறீங்க. மக்களுக்காக இதெல்லாம் எடுத்து பண்ணலாமே நீங்கள். ஏன் இதெல்லாம் பாருங்கள், சுற்றி பாருங்கள், மேலே பாருங்கள், தண்ணி வசதி இல்லை, எதுவுமே இல்லை. பெண்கள்லாம் எங்கே போவாங்க? குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, அவங்களாம் ஒரு அத்தியாவசரம் அப்படிங்கும்போது, ஒரு உடம்பு சரியில்லை அப்படிங்கும்போது அவங்களாம் எங்கே போவாங்க? முக்கியமாக நீங்கள் எங்களை பற்றி பேசுகிறதுலையே உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. மக்களுக்காக ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் தயவு செஞ்சு. ஏன் மக்களை பற்றி யோசிங்க தயவு செஞ்சு. எப்பயுமே எங்களை பற்றி யோசிச்சுட்டு இருக்காதீங்க. மக்களுக்கான ஆட்சியாக தயவு செஞ்சு நடத்த பாருங்க. எருகுச்சி பாத்ரூம்குள்ளே போனார். ஒரு பாத்ரூம்குள்ளே தண்ணி வசதி இல்லாமல் ஒரு ஆண் எருகுச்சி போய் உள்ள பாத்ரூம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது நம்ம நாட்டோட சுகாதாரத்துக்கு எவ்வளோ பெரிய கேட்டு பாருங்க. இதே ஆண்களாக இருக்கிறனால எருகுச்சி போகிறாங்க, அதுவும் தண்ணி வசதி இல்லாமல் போயிருக்காரு அவர். பெண்கள்லாம் எங்கே போவாங்க? குழந்தைங்கள்லாம் எங்கே போவாங்க? தயவு செஞ்சு சொல்கிறேன், நான் நகராட்சி சார்பாக இதாச்சும் எடுத்து பண்ணுங்க. பெண்கள் குழந்தைங்கள்லாம் எங்கே போவாங்க? இதான் உள்ள எரிக்குச்சி போனது இந்த ஐயா தாங்க. ஏங்க உள்ள போயிட்டு இந்த மாதிரி எரிக்குச்சி போயிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். அதுக்கு பதில் அவரே சொல்றாரு, நீங்களே கொஞ்சம் தெளிவாக கேளுங்க. ஐயா சொல்லுங்க ஐயா. நான் ஆம்பளை ஏறி 8 ஊசி போயிட்டேன். இது பைபாஸ் ரோடு. பொம்பளைங்க எங்கே போவாங்க? இதை சாதிட்டு அவங்க போட்டு போயிடுறாங்க. நாங்கள் ஆம்பளைங்க ஏறி ஊசிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம். பொம்பளைங்களாம் என்ன பண்ணுறாங்க? அங்கேயும் சந்து பந்தத்தில் போய் உட்காடுறாங்க. வண்டி போயிட்டு இருக்குது. எப்படி உட்காந்து அவங்களாம் பாத்ரூம் போவாங்க? அது முடிவு பண்ணுங்க. இவன் நேரில் இந்த தெருவில் அவன் ஒரு கமிஷனர். அவன் ஒரு நிமிஷம், உங்க ஏரியா கவுன்சிலர் என்னங்க ஐயா பண்றாரு? எதை பத்தியும் கவலைப்படுற மாதிரி தாங்க. அவன் தாங்க சேகர் தாங்க, அவன் தாங்க கமிஷனர். ஆமா, இதை பத்தி குழந்தைங்களை பத்தி பொம்பளை லேடிஸுங்க பத்தி யாரை பத்தி யோசிக்கிற மாதிரி இல்லையா? பக்கத்து வீட்டுக்காரன் ஏன்னா உட்காந்து பேசிட்டு இருக்கிறான். ஏன்னா ஊடகங்களாம் கேட்கறேன், எனக்கு தெரியாது தம்பி அப்படிங்கிறான். அவன் கமிஷனரா? நீங்க இதை பத்தி தயவு செஞ்சு இதை நடவடிக்கை எடுங்க. குழந்தைங்க பொம்பளைங்க எல்லாம் எங்க போவாங்க, ஆம்பளைங்க என்ன பண்ணுவோம்னு சொல்லி தயவு செஞ்சு நீங்க குழந்தைங்க பொம்பளைங்க கொடுங்க. குழந்தைங்க தரலாம். அவன் வீட்டுல பாத்ரூம் இது அவன் அக்கா தெரிஞ்சு வீட்டுல பாத்ரூம் அவன் என்ன பண்ணிருப்பான்? இது சாத்தியப்பானா? கண்டிப்பாங்க. அதாவது இந்த வீடியோ மூலமா எங்கனால முடிஞ்ச உதவியும் முயற்சியும் நாங்க பண்றோம். அவங்க அம்மாவோ இந்த மாதிரி பூட்டி வச்சுருந்தா எங்க போவாங்க? வீட்டுல பாத்ரூம் தானே பூட்டி வச்சுக்கிற நீ. இப்போ வீட்டு எல்லா வசதி இருக்கிறனால தான் நீ பூட்டி வச்சுட்டு போற. முன்ன எதுக்கு நீ பூட்டி வைக்கிற? கரட்டுப்பாளையம் பகுதியில் இன்னொரு சுகாதார வளாகத்தை சென்று பார்த்தால் அங்கு இன்னும் கொடுமையான விஷயம். புதிதாக கட்டப்பட்டு மக்கள் வரிப்பணத்தை இவ்வளவு செலவு செய்து கட்டப்பட்டு இன்னும் திறக்கப்படாமலே, அதாவது கதவு திறந்துதான் இருக்கிறது. தண்ணீர் வசதி இல்லை, சுத்தம் இல்லை,
மின்சார வசதி இல்லை. மேலும் இருட்டாக காணப்படும் அந்த பகுதியில் நாங்கள் எப்படி சென்று மலம் கழிப்பது, சிறுநீர் கழிப்பது என்று அங்குள்ள கர்ப்பிணி பெண்கள் குமுறுகின்றனர். இந்த ஒரு பகுதியின் நிலைமை மட்டுமில்லை, திருச்செங்கோடு தொகுதியின் நிலைமையின் மட்டுமில்லை, தமிழ்நாடு முழுவதும் நிறைய ஆரம்ப சுகாதார வளாகங்கள் இப்படித்தான் உள்ளன என்பது அனைவருக்கும் தெரிந்ததே. ஆனால் இதை கேள்வி கேட்க எந்த ஆளும் இல்லை என்பதால் இவர்கள் இப்படித்தான் வைத்துள்ளனர். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா நம்ம வேலூர் போகிற ரோட்டில் கரட்டுப்பாளையத்தில் மேல் வீதியில் அமைஞ்சிருக்க ஒரு பாத்ரூம் தான். இந்த பாத்ரூம் வந்து பாத்ரூம் ஓப்பனில் தான் இருக்கோ தவிர இதில் ஒரு பராமரிப்பு மற்றும் சுகாதாரம் எதுவுமே இங்கே இல்லை. இதுக்கான பராமரிப்பு ஆட்கள் யாரும் இதுவரை வந்ததாகவும் எனக்கு எதுவும் இது தெரியல. இந்த வழியில் பார்த்தீங்கன்னா உள்ளே தான் காடு இருக்குது, இந்த சைடு தான் லேடிஸ் போயிட்டுருக்காங்க. அதே மாதிரி லேடிஸ் போகிறதுக்கான பாதுகாப்பு நைட் நேரத்தில் எதுவுமே இல்லை. இப்பயே இவ்வளோ இருட்டாக இருக்குது. நாங்கள் இந்த இடத்துல வந்து வீடியோ எடுத்து இதை நம்ம பார்க்க வரும்போதே அதே மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா எந்த விதமான சுத்தமுமே இல்லை. ஆட்கள் வராதுன்னு உங்களுக்கே தெரியுது. மிகவும் எளிதாக இருக்கும். அந்த கதவையும் உள்ள இருக்க சுத்த பார்த்தீங்கன்னா ஒரு பராமரிப்பு இல்லாத ஒரு சுகாதாரமற்ற ஒரு இதா இருக்கும். இதுல வந்து எப்படி நளினி மேடம் நீங்க சொல்றீங்க, நம்ம திருச்செங்கோடு நகராட்சி நல்ல நகராட்சி, பேரூர் நகராட்சி மிகவும் நல்ல நகராட்சி, எல்லா நகராட்சியோட கம்பேர் பண்ணும்போது நம்ம சிறந்த முறையில நடத்தியிருக்கோம் ஆட்சிய அப்படின்னு நீங்க எப்படி சொல்றீங்க? இந்த பாத்ரூம்ல வந்து எல்லா பிரச்சனையுமே என்ன பிரச்சனை ஓப்பன்ல மட்டும் தான் இருக்கோ தவிர, இதுல தண்ணியும் வரல, ஒரு குப்பை அடைச்சிருக்கு. இத யாருமே யூஸ் பண்ண முடியல. எந்த ஒரு இதுவுமே இல்ல. ஒரு சுகாதாரமற்ற, ஒரு பராமரிப்பு அற்ற ஒரு கழிப்பிடம் என்றதுக்கான அனைத்து விதமான தகுதிகளும் இந்த பாத்ரூம்ல இருக்கு. எதுவுமே இல்ல. இது முன்னாடி கேட்ல பார்த்தீங்கனாலே தெரியும். இது எப்படி சுகாதாரமா பராமரிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு. எந்த ஒரு யார் வந்தாலும் சரி, உங்க ஆட்சியிலேருந்து யார் வந்தாலும் ரோடு போடுறேன்னு எதுக்கு வந்தாலும் சரி, அந்த வரீங்க, அந்த கோயிலோட அப்படியே போயிறீங்க. இந்த பக்கம் வந்தா தானே நீங்க கட்டின பாத்ரூமு, நீங்க கட்டின இதெல்லாம் எப்படி சுகாதாரமா இருக்கா? எப்படி இருக்கு? என்ன ஏதுங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இருட்டுல தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறோம். லைட் வசதி எதுவுமே இல்ல. சுத்தி பார்த்தீங்கன்னா, பெண்கள் எல்லாம் பாருங்க பின்னாடி இந்த பக்கம் தான் காட்டு பக்கம் உள்ள தான் போறாங்க. இது எந்த வகையில பாதுகாப்பாவும், எந்த வகையில நீ பாத்ரூம் கட்டி எந்த வசதியுமே இல்லாம இப்படி வச்சிருக்கீங்க. இதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்ல மாட்டீங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து பெண்கள் வந்து இளம் வயது பெண்கள் கூட ஏதோ ஒரு டார்ச் அடிச்சோ, லைட் யூஸ் பண்ணி ஏதோ ஒண்ணு போயிட்டு வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறமாத கர்ப்பிணி பெண்கள் மற்றும் ஹேண்டிகேப்ஸ் மற்றும் ஊனமுற்றோர்கள், முதியோர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு போயிட்டு வரதுக்கான எந்த வசதியும் இங்க இல்ல. அவங்க கிட்ட எப்படி போயிட்டு வருவாங்க? சரிங்களா? நீங்க வந்து இதுக்கு தயவு செய்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து இத சரி செய்ய வேண்டும். இவ்வளவு பிரச்சனைகள் மக்களுக்கு இருக்க, ஒரு புறம் எம்எல்ஏ ஈஸ்வரன் அவர்கள் தாங்கள் பெரிய சாதனை செய்து விட்டதாகவும், மறுபுறம் சேர்மன் நளினி அவர்கள் தாங்கள் பெரிய சாதனை செய்து விட்டதாகவும் கட்டுக்கதைகள் விடுகின்றனர். ஆனால் மக்களின் அடிப்படை பிரச்சனைகள், சுகாதார பிரச்சனைகளை இவர்கள் கண்டுகொள்வதில்லை என்பதே நிதர்சனமான உண்மை.